பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 10. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான காலை பொழுதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த காலை பொழுதை நாம் தக்க முறையில் பயன்படுத்தி கொள்வோம். யாரெல்லாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை சந்தித்து அவரோடு ஒரு நண்பரை போல் பேசுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருவதற்காக நம்மை தேடி நமது நடுவிலே உயிர் உள்ளவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரசங்கிமார்கள் பிரசங்கம் வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான குருக்கள் பிரசங்கம் வைக்கிறார்கள். யாரை குறித்து? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே இயேசுவை அறிந்து கொண்டவர்கள். இவர்கள் எல்லோருமே இயேசுவோடு அவர்கள் ஒரு அனுபவத்தை இணைந்து பெற்று கொண்டவர்கள். பரலோக காட்சிகளை பார்த்தவர்கள், நரக காட்சிகளை பார்த்தவர்கள், உத்திரிக்க ஸ்தலத்தின் காட்சிகளை பார்த்தவர்கள். இவர்கள் அனைவருமே புனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்களிலே அநேக பேர் கேட்கக்கூடிய கேள்வி, குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பரலோகம் உண்மைதானா? நீங்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளிடம் கேட்டு பாருங்கள். என்ன ஃபாதர் சொல்லுகிறீர்கள்? நரகமும் மோட்சமும் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ஒரு நரக பிரச்சனை. நரகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் எப்படி மோட்சத்தை நான் பார்க்க போகிறேன்? எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது. பணம் இருந்தால் அது ஒரு மோட்ச வாழ்க்கை என்றே சொல்லி அநேக பேர் என்னிடம் பேசிய நாட்கள் உண்டு. பிரியமானவர்களின் பரலோகம் என்பது கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு இருந்துதான் அவர் இறங்கி வந்தார். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நமது நடுவில் இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு ஏணியாக இருக்கின்றார். எனவே நாம் அவரை அறிந்து அவரை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த சகலத்தையும் உண்டாக்கி அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலே அந்த விண்ணக காட்சிகளை நாம் பார்க்க முடியும். பவுலடியார் விண்ணக காட்சிகளை பார்த்தார். அநேக புனிதர்கள், புனித பிரான்சிஸ் அசிசியார் பரலோக காட்சியை பார்த்தார். புனித அகஸ்தினார் பரலோக காட்சியை பார்த்தார். அநேக பேர் இந்த பரலோக காட்சிகளை பார்த்தார்கள். வசித்து பாருங்கள். அந்த இறை இரக்கத்தின் அந்த சகோதரி ஃபவுஸ்டினா நரகத்தின் காட்சிகளை பார்த்தார். அவர் குருக்கள் நரகத்திற்கு போவதை கூட அவர் பார்த்தார். அதே போல் இந்த ஜெம்மா என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய காட்சிகளை பெறக்கூடிய அந்த அருட்சகோதரி நரகத்தை குறித்தும் மோட்சத்தை குறித்தும் காட்சிகளை பார்த்தார். அப்படி என்றால் பரலோகம் என்பது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புரொட்டஸ்டன்ட் மக்கள் எல்லோருமே பரலோகத்தையும் பூலோகத்தையும் நரகத்தையும் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே நம்பது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இறை வார்த்தைகளை குறித்த அந்த அறிவாற்றல், இந்த ஞானம் குறைவாக இருக்கின்றது. நானும் ஒரு கத்தோலிக்க குருதான், எனவே உங்களுக்கு முன்பாகத்தான் என்று நான் இதை சொல்லுகின்றேன். பாருங்கள். அப்படி என்றால் இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சம் அங்கு எப்படி இருக்குமா? தொடக்க நூல் 15வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். ஒரு நாள் கடவுள் அப்ரஹாமை தேடி வருகின்றார். வந்த உடனே அவரிடம் சொல்லுகின்றார், நீ வானத்தை பார், வானத்தை அண்ணார்ந்து பார், உற்று கவனி, அங்கே நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடிகிறதா என்று கேட்டார். அவர் சொன்னார், இல்லை என்றும். இதே போல் உன்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியும் நாள் அன்பார்ந்தவர்களே, இன்னொரு முறை அவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் மணல் தூளை போல இருப்பார்கள், அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பல்கி பெருக செய்வேன் என்று சொன்னவர் அதே அப்ரஹாமிடம் சொல்லுகின்றார், உன்னுடைய பிள்ளைகள் மூச்ச ராஜ்யத்தில் இருப்பார்கள், மோட்சத்தில் இருப்பார்கள் என்றும்
தொடக்க காலத்திலே தந்தை கடவுள் சொல்லி இருக்கின்றார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பிரகாசமாக தந்தை கடவுளுக்கு முன்பாக இருப்பார். எவ்வாறு விடிவெள்ளியை நாம் பார்க்கின்றோமோ அந்த விடிவெள்ளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் 8வது அதிகாரம் 56வது வார்த்தையிலே ஆபிரகாம் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து ஒரு விடி நட்சத்திரமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு நாள் நாம் அனைவரும் மரிக்க போகின்றோம். மரித்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் சந்திப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உடல் ஒரு அந்த சரீரம் பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உடலாக இருக்கின்றது. எனவே அவருடைய காயங்களை நாம் படிக்கட்டுகளாக பயன்படுத்தி அதில் நாம் ஏறி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் சொன்னார், யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வார்த்தையிலே, நானே வழியும் உண்மையும் சத்தியமாக இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், இறை வார்த்தையை கொடுக்கக்கூடிய வார்த்தையான தெய்வமாக இருக்கின்றார், நமக்கு நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 2-3 வார்த்தையை வாசித்து பாருங்கள். தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து அழகாக சொன்னார், என் தந்தையினுடைய வீட்டிலே அநேக இடங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிறபடியினால் நான் இங்கிருந்து கடந்து சென்று உங்களுக்காக தந்தையுடைய வீட்டிலே இடத்தை ஏற்பாடு செய்து தருவேன் என்றும் அவர் சொன்னார். நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு அன்பார்ந்த ஒரு தெய்வம் பாருங்கள். நமக்காக மறு உலகத்தை கொடுத்து இருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு மாய்ந்து போகும். மறு உலகத்திலே நமக்கு கஷ்டங்கள் கிடையாது, துன்பங்கள் கிடையாது. பரலோகம் உண்மைதான். எனவே முதலில் ஆண்டோடைய அரசாட்சியை பற்றி நாம் சிந்திப்போம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வார்த்தையிலே, முதலில் கடவுளுக்கு உகந்ததை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்றும். இந்த நாளிலே எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார். உங்களிடம் வந்து நரகம் கிடையாது, மோட்சம் கிடையாது என்று சொல்கிறவரை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், சாத்தானே நீ அப்பால் போ என்று சொல்ல வேண்டும். உங்களை இலவசமாக நரகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அநேக பேர் இந்த நரகத்தை குறித்த காட்சிகளை எழுதி வைத்து இருக்கிறார்கள், சரித்திரமாக இருக்கின்றது. அநேக இடங்களிலே அக்கினி வெடித்து சிதறிக்கொண்டு இருக்கின்றது. எரிமலைகளை பார்த்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே. அதே போல் அந்த நரகம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பைபிளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோட்சத்தை குறித்து பேசியதை விட அநேக இடங்களில் நரகத்தை குறித்து தான் பேசி இருக்கின்றார். அப்படி என்றால் விண்ணகம் யாரும் நரகத்திற்கு போவதை விரும்புவது இல்லை. இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வார்த்தையிலே, நம்மளுடைய நாடோ விண்ணகத்தில் இருக்கின்றது, அங்கு இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த 2வது வருகையின் போதும் அவர் உங்களையும் என்னையும் வந்து சந்திப்பார். அப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தில் இன்னும் ஏமாற்றி கொண்டு பாவத்திலிருந்து வெளியிலே வராதபடி மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், நற்கருணை நாதரிடம் செபிப்போம். இவர்தான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், இவர்தான் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் இருக்கும் இடம்தான் விண்ணகம். அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார், நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கின்றார். இப்பொழுது அந்த மகிமையோடு இணைந்து நாம் செபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டிருக்கின்றீர், ரட்சித்து இருக்கின்றீர்.
உம்மது வழியாகத்தான் அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவரே விண்ணக ராஜ்யத்திற்குள் கடந்து செல்வோம் என்று விசுவசிக்கின்றோம். இந்த உலகத்தில் விண்ணகம் கிடையாது, நரகம் கிடையாது, உத்திரிக்க ஸ்தலம் கிடையாது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ரட்சித்து அவர்கள் மீட்பை பெற்று என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனங்களை கண்டு இந்த நாளிலே கடவுள் பயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தைகள் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். உமது வருகையின் போது நாங்கள் உம்மோடு கடந்து வர வேண்டும். நாங்களும் விண்ணகத்திலே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வேண்டும் அப்பா. அதற்குரிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. உமது வார்த்தை மகிமையானது, உமது வல்லமை மகிமையானது. பரிசுத்த ஆவியாருடைய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இதோமை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மனமாற்றத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. என் அன்பு ஆண்டவருடைய அன்பும் இரக்கம் கிருபையும் அவர்களை தாங்கிக் கொள்வதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.